ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் மக்களே, அஸ்லாம் அலைக்கும், வணக்கம். இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி அதுக்கு நான் துவரம் பருப்பு தூர் தாலை ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிட்டேன். ஒரு மணி நேரம் இல்லை, 1 மணி நேரம் ஊற வச்சிட்டேன். ஸோ இது ஜஸ்ட்டு ஒரு விசில் விட்டாலே சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கு இன்றைக்கி நான் முருங்கைக்காய் பூ தக்காளி கொஞ்சம் நிறையா போடுவேன் மக்களே, ஏன்னா நான் புளி போட மாட்டேன் சாம்பாரில். ஸோ அதனால் தக்காளி இது ஃபுல்லாக போட தேவையில்ல, ஒரு 1.5 தக்காளி போடுவேன். தக்காளி, அதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்காய். இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார். சின்ன வெங்காயம் மெயினாக சாம்பாரில் சின்ன வெங்காயம் தான் மக்களே சூப்பராக இருக்கும். ப்ளஸ் பூண்டு, கொஞ்சம் பூண்டு நறுக்கி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ வாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் சாம்பார் ஏன் ஸ்டைல் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சாம்பாருக்கு சிக்கன் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். டீப் ஃப்ரை பண்ண போகிறேன்னா இல்லை ஏர் ஃப்ரையில் வைக்க போகிறேன்னா தெரியல. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம எப்படி சாம்பார் பண்ணுறோம் நம்ம கிச்சனில் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் மக்களே, இன்றைக்கி சாம்பார் பண்ணுறதுக்கு 2 முருங்கைக்காய் நறுக்கியிருக்கேன். சின்ன வெங்காயம் பாருங்கள், இவ்வளோ நிறைய சின்ன வெங்காயம் போட்டால் சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு ஈக்குவலாக பூண்டும் நிறைய நறுக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 பல்லாரி வெங்காயம் மீதி இருந்துச்சு, அதை நீல வாக்கில் வெட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 தக்காளி, இது தாளிக்கிறதுக்கு. ஸோ இப்போ இன்றைக்கி எப்படி சூப்பராக நம்ம ஸ்டைலில் சாம்பார் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இங்கே பாருங்கள் எங்கள் பொடிஸ் எப்படி நிற்கிதுன்னு சொல்லிட்டு பாருங்க மக்களே. இதுக்கு இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். ஒரே ஒரு விசில் வச்சா போதும். அடுப்பு ஆன் பண்ணிட்டு எல்லாத்தையுமே நான் மொத்தமாக போட்டுக்கிறேன். அதனால தான் சின்ன வெங்காயம்லாம் முழுசாவே போட்டிருக்கேன். பூண்டு எல்லாமே போட்டுட்டேன். சாம்பார் பொடி கொஞ்சம் வீட்டு குழம்பு பொடி, வேற எந்த பொடியுமே போட மாட்டேன் மக்களே. சாம்பார் பொடியிலே நம்மளுக்கு ஸ்பைசஸ் இருக்கும் இல்லையா, உரப்பு இருக்கும். தனியாக தண்ணியில் காய் தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் வேக வச்சு பருப்பை தனியாக வேக வச்சும் பண்ணுவேன் மக்களே. ஸோ இன்றைக்கி மொத்தமாகவே பண்ணுறேன். எப்படி பண்ணாலும் ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் கண்டிப்பாக டேஸ்ட்டு. ஸோ இது குழம்பு பொடி ஒரு ஸ்பூன் நான் தாராளமாக போட்டுக்கிறேன். இன்றைக்கி நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடலை, பூண்டு மட்டும் முழுசாக போட்டுட்டு. இது ஒரு சாம்பார் பொடி, இது உரைக்காது. ஸோ அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டேன். இன்னொரு சாம்பார் பொடி, இது ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம காரத்துக்கு ஏற்பதான், வேற எந்த மசாலா ஸ்பைஸும் போடல. நான் ஜிஞ்சர், அதாவது இஞ்சி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடியாக போட்டுக்கிறேன். நான் இன்னைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாதில்ல, பூண்டு முழு பூண்டும் இஞ்சி இந்த மாதிரி பவுடரும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஏன்னா இப்போ சம்மர் ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ சீக்கிரம் சாம்பார்லாம் கெட்டு போயிடும். அதனால நான் இந்த மாதிரி பவுடராக போட்டுக்கிட்டேன்னா ஒன்றுமே ஆகாது, சூப்பராக இருக்கும் சாம்பார். ஸோ இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யார் இந்த மாதிரி சாம்பார் பண்ணுறீங்கனாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டு சின்ன வெங்காயம் சூப்பராக இருக்கும் கைஸ் இந்த மாதிரி சாம்பார் பண்ணால். புளி ஊத்தாம நம்ம இந்த மாதிரி தக்காளி நிறைய போட்டு சாம்பார் பண்ணி பாருங்களேன், சூப்பரா இருக்கும். தக்காளி நான் 2யுமே போட்டுக்கிறேன். இது எதுக்கு 1/2 தக்காளி வச்சுக்கிட்டு இதையும் போடும், சூப்பரா இருக்கும் மக்களே. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. என்ன தக்காளி விற்கிற ரேட்டுக்கு இந்தியாவில் கஷ்டம், பட் இந்தியாவில் விட இங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். பட் இப்போ சம்மர்ன்றதுனால தக்காளி ரேட் கொஞ்சம் கம்மி மக்களே. சூப்பராக இருக்குது இந்த தண்ணி டேஸ்ட் பண்ணாலே சாம்பாரோட டேஸ்ட் தெரிஞ்சிடும் கைஸ். பூண்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கோம்ல, செம்ம எம்மியாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு விசில் இதை வச்சு எடுத்தாலே போதும். போட மாட்டேன் மக்களே, அவ்வளோதான், ஒரே விசில். நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே
ஊற்றுனாதான் சாம்பார் நல்லா ஒரு கமக்கமான ஒரு வாடை இருக்கும் மக்களே. கருவேப்பிலை மிஸ்ஸிங்கு, பட் நோ அதர் ஆப்ஷன்ஸ். கருவேப்பிலை இல்லை. வேற லெவல் சாம்பார். அதுக்கு இன்னைக்கு சிக்கன் வந்து 65 மாதிரி டீப் ஃப்ரை பண்ணல, ஏர் ஃப்ரையரில் மசாலா தடவை வைக்க போகிறேன். சிக்கனை நான் உப்பு போட்டு தான் வச்சேன். ரெட் சில்லி பவுட்ரு, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, பட்டை ஏலக்காய் கிராம்பு பொடி ஒரு 1/2 ஸ்பூன், குழம்பு பொடி ஒரு 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் லெமன், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர். உப்பு நான் சிக்கன்ல போட்டேன், பட் இது வந்து கொஞ்சம் உப்பு பத்தாது, உப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே இருக்கிற மசாலா போட்டு சிக்கன் நம்ம பண்ணா சூப்பரா இருக்கும் மக்களே. 65 மசாலா விட இது சூப்பர் டேஸ்ட் இருக்கும். கொஞ்ச நேரம் இதை வந்து ஒரு 20 நிமிஷம் கழிச்சு ஏர் ஃப்ரையர்ல போட்டா சூப்பரான. கண்ணு எரிய போற மசாலா தூக்கி கண்ணுல வச்சுட்டாத. அவ்வளோதான் மக்களே, ஏர் ஃப்ரை பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். பாருங்க மக்களே, நல்லாவே ஊற வச்சிட்டேன். கொஞ்சம் வந்து எண்ணெய் போட்டு ஊற வச்சிருக்கலாம், நான் போடல. நான் ஏர் ஃப்ரையர் தான் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சோன்னு ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில் போட்டுட்டு இப்போ வந்து இதை ஏர் ஃப்ரையரில் வைக்க போகிறேன். நீங்கள் வந்து இதை அப்படியே எண்ணெயில் பொரிச்சு எடுத்தாலும் சூப்பராக இருக்கும் மக்களே. நான் வந்து லைட்டாக ஆயில் போட்டுட்டு நான் டீப் ஃப்ரை பண்ண விரும்பலை, அதனால் என்கிட்ட இந்த ஏர் ஃப்ரையர் இருக்கு இல்லையா, இதில் இப்போது இந்த மாதிரி ஷீட் கிடைக்குங்க. ஸோ அதில் வந்து ஏர் ஃப்ரையர் பண்ண போகிற மக்களே. டீப் ஃப்ரைக்கு பதிலாக இது ரொம்ப நல்லது. நாளைக்கு வேறு ஏதோ புயல் வருதா மக்களே, புயல் வருதான், அதனால் லீவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டா போதும் மக்களே. ப்ரீ ஹீட் ஆகிட்டு அப்புறம் அதுவே வந்து சொல்லும், டர்ன் ஃபுட்டுன்னு சொல்லும் இந்த இடத்துல. அப்போ நம்ம சிக்கனை இன்னொரு பக்கம் திருப்பிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும். எங்க ரையானுங்க பயந்துட்டேன். ஓகே, இது வந்து இவ்வளோ செல்சியஸில் வச்சுருக்கேன். 10 நிமிஷம் 11 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனால் ஸ்டில் வந்து இன்னும் டர்ன் சொல்லலை, பட் அது சொல்லும். அதுக்குள்ளே இது கொஞ்சம் ஒரு பக்கமாக ரோஸ்ட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால் நானே வந்து அட்வான்ஸாக அது டர்ன் சொல்கிறதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி டர்ன் பண்ணிவிட்டு தெரியும். வெயில் வந்துச்சு, டாடி சொன்னாங்க நாளைக்கு லீவு காய்ஸ். நான் தான் சொல்லிட்டே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஆமாம், நாளைக்கு லீவ், புயல் காண்டி. சுட சுட நோ சுட சுட கொதிக்குது காய்ஸ். நான் அப்படியே கை வச்சு திருப்பிட்டு இருக்கேன். நான் தான் சுதிக் பண்ணேன். ஸோ டர்ன் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் சைடு.
பாருங்க மக்களே, ரொம்ப முருவ விட்டுட்டோம்னா ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும். ஸோ டைம் முடியலை, பட் நான் அதுக்குள்ளே வந்து நிப்பாட்டிட்டேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சிக்கன். சாம்பார் சோட் சிக்கன் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சிக்கன் ஏர் ஃப்ரை பண்ணால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஏன்னா நம்மளுக்கு ஆயிலே இல்லாத ஒரு சிக்கன், நம்மளுக்கு ஹெல்த்தியான ஒரு சிக்கன். அடுத்து இது இன்னொரு இதில் வைக்கணும் இன்னொரு டைமு. ஸோ கண்டிப்பாக என் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் தஸ்னீம் வ்ளாக்ஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். பெல் பட்டனையும் அப்படியே டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோஸ் போட்டாலும் டிங்னு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.